பாலை தான் ட்ரை பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நரேட்டிவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிங்கிள் சேவ் கொடுக்காம அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்லிப்பும் வச்சு ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை பத்தி நிறைய நேரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் ஃப்ரண்ட் பேக் சைடு கேட்டீங்க, இங்க பாருங்க மிடில் கேட்ல பேக் ஃபுட் அடிச்சிட்டாரு. சம ஃபுட்பால் மற்றும் ஸ்டாரை கேளுங்கள். அவர் ஸ்லிப்புக்கு வந்தால் டெஃபினெட்லி, ஏன்னா கில் வந்து அந்த இன்சைட் எட்ஜ் அந்த பேடை ப்ரொடெக்ட் பண்ண தான் ஆடுவார். டிஃபென்ஸ் கொஞ்சம் உள்ளே தான் விளையாடுவார் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு பிளிக்கு கால் மேலே எடுத்துப்பாங்க இந்த டீம் இந்தியா. குதூகலம் இந்திய ரசிகர் மத்தியில். பாசிட்டிவ் அப்ரோச் கண்டினியூஸ். ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கவர்ஸ்ல அடிக்க பார்த்தாரு, ஆனா 22 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு எட்ஜ் மூலியமா பட்டிருக்கா எட்ஜ். aggressive approach எடுத்தாரு. sometimes 5 fielders in 6 fielders in. நியூசிலாந்து கொஞ்சம் வெயிட்டிங் கேம் ஆடுறாங்க. மிடில் ஓவர்ஸ் அவங்களுக்கு கஷ்டமா இருந்ததுனால இந்தியாவுக்கும் கஷ்டமா இருக்குங்கிற ஒரு ஹோப்ல போறதுக்கு பதிலா அவங்க அந்த நரேட்டிவை டிரைவ் பண்ணலாம். நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்கோம், எஸ்பெஷலி சாண்ட்னர், அவர் இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணலாம். ஹீரோ எனக்கு தெரியும், அது கேட்டீங்களா சொல்றேன். ஃபேண்டசி கேம் சொல்லுங்க. சொல்றேன், ரோஹித் சர்மா 121 புள்ளி டாப்ல இருக்கிற ஃபேண்டசி மாதிரி தான் ஆடுறாரு அவரு. பவர் பிளேல ஆஃப் சைட்ல கேப்ல அடிச்சிருக்காரு. ஆனா நிறைய இடம் இருக்குங்க, 2 ரன் கிடைக்கும். அந்த ஃபீல்டு பார்த்தோம் இப்பதான், எங்க எவ்வளவு ஓபன் ஸ்பேசஸ் பாருங்க. டெட் டிஃபென்ஸ் பத்தி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் கஷ்டமா இருந்தது நியூசிலாந்து பேட்டர்ஸ்க்கு வித் இந்தியா ஸ்பின்னர்ஸ். வாட்ச் இட் பிக் 100 ஆஃப்டர் இட்ஸ் லாங் டைம். இட்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் சென்டர். சோ ப்ளீஸ் தரிசனம் ஏதோ சொல்லிருக்காரு. என்ன சொல்றாரு? ஒரு பவுண்டரி ஃப்ரம் ரோஹித் சர்மா. சூப்பர்ங்க, வெயிட் பண்ணாரு பேக் ஃபுட்ல. தெரியும் சாண்ட்னர் கொஞ்சம் ஸ்லோவா த்ரூ தி ஏர் தான் போடுறாரு, ரெப்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றாரு. பால் பிச் ஆகி கொஞ்சம் மெதுவா வருது இந்த பிட்ச்ல, அதை கணிச்சு வெயிட் பண்ணாருங்க பேக் ஃபுட்ல. and he knows where the gaps are. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அது, ஏன்னா அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டரால கேம் எடுத்துட்டு போக முடியுது. ஒரு டீமுக்காக அந்த ரோல் அவர் எடுத்து ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. இப்போ ரோஹித் சர்மா மெதுவா அடிக்கிறாரு பல பேர் சொல்றீங்க, ஸ்ட்ரைக்ல நினைக்கிறாருன்னு வாங்க கேட்போம். இந்த ஸ்டேஜில் நியூசிலாண்டோட ஸ்கோர் 86க்கு 3. இப்ப வீரர்களுக்கு ஒரு பிரேக் அடிக்க போறாங்க, நம்மளும் ஒரு எடுப்போமே. லெட்ஸ் டேக் half time break. ஆனா 22 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு எட்ஜ் மூலியமா since Rohit has taken over, he has